பிரைஸ் தி லார்ட். நேற்றைய தினத்துல இருந்து நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து தியானிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கும் நம்ம அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஒரு மனுஷனுக்கு எதெல்லாம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை பாவத்துல இருந்து சுத்திகரிக்குது. அதாவது ஒரு மனுஷனுடைய பாவத்தை சுத்திகரிக்க பாவம் இல்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட்டால் மட்டும்தான் அது முடியும். இப்ப பாவம் இல்லாத இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம நேற்று பார்த்தோம். எப்படி அவர் பாவம் இல்லாமல் கன்னி மரியாள் இடத்தில் அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அவருடைய ரத்தத்தினால் மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய, இல்லை என்றால் இந்த உலகத்துல உள்ள அத்தனை மனிதர்களுடைய பாவமும் சுத்திகரிக்கப்படும். பாவம் சுத்திகரிக்கப்பட்டாலே ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவன் விடுதலை அடைஞ்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்ப விடுதலை அடைதல், இல்லை என்றால் காப்பாற்றப்படுதல், மீட்கப்படுதல், அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அப்ப ரட்சிப்புக்கே முக்கியமானது என்னது அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால ஒரு மனுஷனுடைய பாவங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த மனுஷனுக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஒரு மீட்பு வேண்டும். ரெண்டாவது, அது நம்ம சுத்திகரிச்சு நம்முடைய பழைய பாவங்கள், நம்ம இப்போ என்னெல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோமோ எல்லாவற்றையுமே சுத்திகரித்து நம்மை ஒரு பரிசுத்தமாக்கி அவரோட சந்நிதியில, எப்படி ஆதாம் ஆதியில தேவனோடு கொண்டுள்ள உறவை இழந்து அவன் பாவி அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கப்பட்டாரோ, அந்த பாவி அப்படிங்கிற அந்த ஒரு நேம் நமக்கு இல்லாம நம்ம பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அவரோட சந்நிதியில போய் நிக்கிறதுக்கு நமக்கு சாக்கியத்தை கொடுக்குது. அப்போ பிசாசை ஜெயிக்க நமக்கு பலன் கொடுக்குது. அவரோட சந்நிதிக்கு போய் நம்ம பிள்ளை அப்படிங்கிற உறவோட போய் நம்ம நிக்கணும் அப்படின்னா நமக்கு முதலாவது உத்தரவாதம் வேணும். அந்த உத்தரவாதம் எப்படி கிடைக்குது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால நான் கழுவப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற உத்தரவாதம் இருந்தாலே பிசாசை நாம் எதிர்த்து நிற்க முடியும், பிசாசோடு நாம் யுத்தம் செய்ய முடியும். அதே போல நாம் தேவனோட சந்நிதியில போய் பிள்ளை என்கிற அந்த ஒரு அங்கீகாரத்தோட, புத்திர சுவிகாரத்தோட போய் நிற்கவும் முடியும். ஓகே, ஸோ இன்னைக்கு இதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து எந்தெந்த இடங்களில் எல்லாம் ரத்தம் சிந்தினார்? அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த நாள், அதாவது அந்த கெத்செமனே தோட்டத்துல அரெஸ்ட் பண்ணப்பட்டார் இல்லையா? அதாவது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில அறையப்படுவதற்கு முந்தின நாள், அந்த வியாழக்கிழமை அவர் கெத்செமனே தோட்டத்துல தன்னோட சீஷர்களோட இருக்கும் பொழுது யோவான், யாக்கோபு, பேதுரு, அந்த 3 முக்கியமான சீஷர்கள், அதாவது ரொம்ப க்ளோஸ் அவருக்கு, அவங்களையும் கூப்பிட்டுட்டு, மற்ற சீஷர்கள் கொஞ்சம் தனியா இருக்கிறாங்க, இவங்க 3 பேரையும் கூப்பிட்டுட்டு கொஞ்சம் இன்டீரியரா அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போய் அவர் என்ன பண்றாரு, தனியா உட்கார்ந்து அவர் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் முதல் தடவையாக அவர் ரத்தம் சிந்தினார். அதாவது எப்படி ரத்தம், யாரும் அடிக்கல, எங்கேயுமே அவருக்கு காயங்கள் ஏற்படல, ஆனா ரத்தம் சிந்தினார். எப்படி? அதுதான் வியர்வை. அவருடைய வியர்வை ரத்தமாக சிந்தப்பட்டது. என்னங்க நீங்க வியர்வை ரத்தம் இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னா, சயின்டிபிக்கலி அண்ட் மெடிக்கலி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உண்மை. யாருக்கெல்லாம் வியர்வை ரத்தமாக மாறும் அப்படிங்கிறத குறித்து நான் ரத்த வியர்வை அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்க. எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயில்டா நான் அதுல கொடுத்துருப்பேன், ரத்த வியர்வை எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவருக்கு அந்த கெத்செமனே தோட்டத்துல வைத்து தான் படப்போகிற பாடுகள் இதெல்லாம் நினைத்து வியாகுலப்பட்டு அவர் ஜெபித்து கொண்டிருந்த போது அவருக்கு ரத்தம் வியர்வை துளிகளாக வெளியே வந்தது. அங்கதான் முதல் தடவையாக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். இப்போ நம்ம தியாலஜிக்கலி இல்லை இறையியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா 7 முக்கியமான இடங்களில் இயேசுவானவர் ரத்தம் சிந்தினார் அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த 7 இடங்கள்ல மட்டும்தான் ரத்தம் சிந்தினாரா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனா முக்கியமாக இந்த 7 இடங்களில் அவர் ரத்தம் சிந்த ஆரம்பித்தார். அதாவது ஃப்ரெஷ்ஷா அங்கதான் அவர் அடிச்சு அங்க அவருடைய சரீரத்துல இருந்து அப்பொழுது ரத்தம் வெளியேற்றப்பட்டது. அதுக்கப்புறம் த்ரூ அவுட் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு சிலுவைக்கு போகும் வரைக்கும் ரத்தம் சிந்திக்கொண்டே தான் இருந்தார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் இந்த 7 இடங்களில் பிரத்யேகமாக அவரை அடிக்கும் பொழுது ரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து வெளியானது. அப்போ இந்த 7 இடங்களை குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது கெத்செமனே தோட்டத்தில் அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ரத்த துளிகள் வியர்வை துளிகளாக வெளியே வந்தது. சரிங்களா? சரி, இரண்டாவதாக பாத்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு காய்பாவின் அரண்மனைக்கு, அதாவது பிரதான ஆசாரியர்களுடைய இருக்கக்கூடிய அந்த அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது அங்கு அவரை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாங்கன்னா அடித்து துன்புறுத்தினாங்க. ஸோ அங்கேயும் அவருக்கு ரத்தம் சிந்தப்பட்டது. மூன்றாவதாக பாத்தீங்கன்னா ஓகே, அங்க ஒரு விசாரணை நடந்து முடிஞ்சிட்டு
அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா பிலாத்து கிட்ட கூட்டிட்டு போறாங்க. சோ அந்த பிலாத்துவின் அரண்மனையில வைத்து விசாரிக்கும் பொழுது அங்கே அவர் என்ன பண்றாங்கன்னா வாரினால் அடித்து 39 காயங்கள். சரிங்களா? இந்த 39 காயங்களை குறித்தும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், பாருங்க. 39 காயங்கள் அவருக்கு சரீரத்துல பட்டுச்சு இல்லையா, வாரினால் அடிக்கும் பொழுது. அப்போ அவருக்கு நிறைய ரத்தம் அவருடைய சரீரத்தை விட்டு வெளியேறிச்சு. ஏன்னா ரோமர்களுடைய அந்த வார் சாதாரணமா இருக்காது. அதுல ஈய குண்டுகளும் அதுல இரும்பு கொக்கிகளும் இருக்கும். ஸோ அப்போ அதுல அடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவருடைய சரீரத்திலிருந்து அப்படியே சதைகள் கிழிக்கப்பட்டு ரத்தம் வெளியேற்றப்பட்டது. 4வது தடவை பார்த்தீங்கன்னா எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு முள்முடி சூட்டினார்கள். அப்படி முள்முடி சூட்டும் பொழுது அவர் தலையிலிருந்து அவருடைய அந்த அதாவது அவருடைய ஸ்கேல்ப் எல்லாம் பிச்சு உள்ள போயிடுச்சு. அதாவது மண்டை ஓட்டிற்குள்ளாக கூட அந்த எலும்புகள் போகக்கூடிய அளவுக்கு அது கூர்மையான ஒரு ஆணி போன்ற முட்கள். நம்ம ஊர்ல நம்ம பார்க்குற மாதிரியான முட்கள் கிடையாது. ரோமர்கள் பிரத்யேகமாக இந்த தண்டனை கொடுக்கும்போது இது ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னும் பொழுது அவங்க ரொம்ப கொடூரமாக சித்திரவதை செய்துதான் கொலை செய்வாங்க இந்த சிலுவையில் மரண தண்டனை கொடுக்கும் பொழுது. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு தண்டனை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த தவறும் செய்யாமல் எந்த பாவமும் செய்யாமல் நமக்காக இயேசுவானவர் இவ்வளவு பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். அப்ப அந்த முட்கள் அவருக்கு ஒரு கிரீடமாக சூட்டினாங்க இல்லையா, அப்பொழுது அவருக்கு ரத்தம் வெளியேறியது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவருக்கு கரங்களில் ஆணி அடிக்கும் பொழுது அப்படியே அந்த பெரிய ஆணி, அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க உங்களுக்கு நான் பிக்சர்ஸ்க்கு நான் ரெஃபரன்ஸ்க்கு நான் போடுறேன் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆணி அடிச்சு அப்பதான் தொங்க முடியும். அவர் அவ்வளோ பெரிய, அவர் அவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கக்கூடிய, அவர் யூதர்களுடைய ஹைட் வெயிட் உங்களுக்கு தெரியும். அப்ப அவருடைய வெயிட்டை அவர் தாங்கணும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆணிகள் தான் அடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஆணிகள் அவருடைய கரங்களை துளைத்து கொண்டு போகும் பொழுது எவ்வளவு ரத்தம் வந்திருக்கும். நமக்கு ஒரு பின் குத்திட்டாலே டக்குன்னு ஒரு டிராப் வெளியே ரத்தம் வரும். ஆணிகள் துளைத்து கொண்டு போகும் பொழுது அப்ப எப்படி இருக்கும் இல்லையா. ஸோ அவ்வளவு ரத்தம் அவருடைய சரீரத்தை விட்டு வெளியேறியது. அடுத்தது கால்கள் 2ஐயும் சேர்த்து வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேல் பகுதியில் ஆணி அடிப்பாங்க. ஸோ அப்படி அடிக்கும் பொழுது, கால்களில் ஆணி அடிக்கும் பொழுது ரத்தம் வெளியேறியது. 7வதாக இவர் மரித்தது கூட தெரியாமல் அந்த சிப்பாய் இவர் உண்மையாவே மரித்து விட்டாரா இல்லையா அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஈட்டி எடுத்து அவருடைய விழாவில் பாய்ச்சும் பொழுது கடைசியாக வந்த ரத்தமும் அதற்கு பின்னாக வந்த தண்ணீரும் என்னாச்சுன்னா வெளியேறியது. அவ்வளவுதான், அவரோட பாடியில அடுத்த ரத்தமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஃபுல்லா அவரோட பாடியில இருந்து ரத்தம் வெளியேறியது. பஸ்கா ஆட்டுக்குட்டியை எப்படி தெரியுமா யூதர்கள் பலியிடுவாங்க? பிரத்யேகமா அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி அந்த ஆடை அடித்தால் அந்த ஆட்டினுடைய ரத்தம் முழுவதும் வெளியேறும் அப்படிங்கிறது யூதர்களுக்கு தெரியும். அவர்களுடைய முறையின்படி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு சில முறைகள் இருக்கிறது. அப்படி அடித்து எல்லா ரத்தத்தையும் வெளியேற்றிடுவாங்க. அப்படி அடித்து தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணுவாங்கன்னா சர்வாங்க தகன பலி இடுவாங்க, ஒரு மனிதனுடைய அத்தனை பாவங்களும் சுத்திகரிக்கப்படுவதற்கு. அதே போல்தான் இயேசுவானவர் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை போலதான் தன்னோட சரீரத்திலிருந்து அத்தனை ரத்தமும் வெளியேறியது. அவர் வெளியேற்றினார். அதாவது அடிகள் படும் பொழுது, காயங்கள் படும் பொழுது, முள்முடி சூட்டும் பொழுது, எல்லா நேரங்களிலும் அவரோட சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியேறி கொண்டேதான் இருந்துச்சு. அந்த கல்லர்கள் 2 பேர் லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் இறப்பதற்கு முன்பாகவே நம்முடைய இரட்சகராகிய இயேசு தன்னுடைய ஆவியை பிதாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். ஏன் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு அந்த கெத்சமனே தோட்டத்துல முந்தின நாள் ராத்திரி அவரை கைது பண்ணின நாளில் இருந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூன், அதாவது ஒரு பிற்பகல் 3 மணிக்கு அவர் மரணத்தை சந்திக்கும் வரைக்கும் அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி கொண்டேதான் இருந்தது. கடைசி சொட்டு ரத்தத்தையும் விட்டு அவர் பலியாக நமக்காக சிலுவையில் மரித்தார். அப்படின்னும் போது பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி மரித்ததோ அதே போலதான் இயேசுவானவரும் நமக்காக மரித்தார். இப்படி 7 இடங்களில் அவர் பிரத்யேகமாக அடிகள் பட்டு, காயங்கள் பட்டு, ரத்தம் சிந்தி, கடைசியாக அவருடைய ரத்தம் நீராக, அதாவது அவ்வளவுதான், ரத்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சீரஸ் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க, அந்த நீரும் வெளியேறி அவர் என்ன பண்ணாருன்னா நமக்காக காயங்கள் பட்டு மரித்தார். இப்ப 7 அப்படின்னும் பொழுது அது நம்முடைய வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர். அதாவது வேதாகம எண்ணியல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல பாத்தீங்கன்னா 7 என்பது பரிபூரணத்தை குறிக்கும். நம்ம பல பேருக்கு தெரியும். பரிபூர்ணமாக ரத்தம் சிந்தினார்,
பரிபூரண விடுதலை, பரிபூரண மீட்பு, மனுக்குலத்திற்கு ஒரு பரிபூரண விடுதலையை பெற்றுக் கொடுக்கும்படியாக பிசாசின் ஆதிக்கத்தை பிடுங்கி, ஆதாம் தன்னுடைய அதிகாரத்தை எப்படி பிசாசுக்கு கொடுத்தாரோ அந்த அதிகாரத்தை பிசாசிடமிருந்து பிடுங்கி மறுபடியும் மனுக்குலத்திற்கு கொடுத்து, இனி நீ பாவி கிடையாது, என்னுடைய ரத்தத்தால மன்னிக்கப்பட்டால் சுத்திகரிக்கப்பட்டால் நீங்க யாரும் பாவி கிடையாது, என்னுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள், ஆதியில் விட்ட அன்பை மறுபடியும் நாம் சரி செய்து கொள்ள ஒரு வாய்ப்பாக தான் இயேசுவானவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விலை கிரயமாக நம்மை மீட்டு கொண்டார். அப்போ இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு 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 பணியை செஞ்சிருக்குது அவருடைய ரத்தம். எவ்வளோ பெரிய வேலை அது. அதாவது அதாவது மிருகங்களுடைய ரத்தம் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு தற்காலிக விடுதலையை தான் மனுஷனுக்கு வாங்கி கொடுத்துச்சே தவிர மனுக்குலத்திற்கே, அதாவது பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர், இனிமேல் வரப்போகிற குழந்தைகள் வரைக்கும், ஆதி மனிதனிலிருந்து இனி பிறக்க போகிற எல்லா மனிதர்களுக்குமே சேர்த்து ஒரே தடவையாக இயேசுவானவர் தன்னுடைய அத்தனை சொட்டு ரத்தத்தையும் வெளியேற்றி அவர் மரித்து நமக்காக அந்த மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப சிலுவை மரணத்தில் அவர் எவ்வளவு பொறுமையாக இருந்திருப்பார் பாருங்களேன். கொடூர சித்திரவதை தான் நடந்துச்சு. சீஷர்கள் எல்லாருமே அவர் சொன்ன போது என்னாச்சுன்னா, அவங்களுக்கு இந்த அளவுக்கு கொடுமையப்படுத்தி அவங்க கொல்லுவாங்க அப்படின்றத அவங்க கொஞ்சம் கூட கெஸ் பண்ணல. ஓகே, அவங்க கொண்டு போவாங்க, சிலுவையில அடிப்பாங்க, அவர் மரிப்பார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பாருன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. சோ அதை அவங்க இந்த அளவுக்கு கெஸ் பண்ணவே இல்லை. கெத்செமனேல வச்சு அரெஸ்ட் பண்ண அடுத்த நிமிஷத்துல இருந்து அவருடைய டார்ச்சர்ஸ் அவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவரை படுத்தின அவமானங்கள், அவருக்கு காரி துப்புனாங்க, அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவருக்கு அவரை அரை நிர்வாணமாக்கி தான் அவர் என்ன பண்ணாங்கன்னா இழுத்துட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு அதை பங்கிட்டு கொண்டாங்க. அவருக்கு முள் முடியை கொடுத்து, இவர் தான் யூதரின் ராஜா, நீ தான் ராஜாவாச்சே, நீ உன்னையே காப்பாத்திக்கோ, எங்களையும் காப்பாத்து அப்படின்னு சொல்லி கல்வன் கூட கேலி கிண்டல் செய்யும்படியாக அவருக்கு அவமானங்களும் தூஷணமான வார்த்தைகளும். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளை யாராவது நம்மளுடைய சொந்த ரத்தங்களை நம்ம குடும்பத்தினரே நம்ம திட்டுனா நமக்கு உடனே அது தாங்கி கொள்ள முடியாம ஒண்ணு அழுதுருவோம், இல்லைன்னா நம்ம திருப்பி திட்டிடுவோம், இல்ல காயங்களை வைத்துக்கொண்டு கசப்ப மனதுல வைத்துக்கொண்டு அநேக நாள் வேதனைப்படுவோம். ஆனால் எந்த தவறுமே செய்யாம, நம்ம தப்பு செஞ்சே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல, ஆனால் தவறே செய்யாமல், பாவமே செய்யாமல், குற்றமற்ற ஜீவாதார பலியாக நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சிந்தின அந்த ரத்தத்தை நம்ம நினைவு கூறுவோம். 7 இடங்களில் அவர் பரிபூர்ணமாக ரத்தம் சிந்தினபடியால் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, உனக்கெல்லாம் பாவ விமோச்சனமே கிடைக்காது அப்படின்னு இந்த பூலோகத்துல மனுஷங்க சொல்லியிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் என்று இந்த உலகத்துல இல்லை. அது பொய். அது பிசாசானவன் சொல்லின பொய். பிசாசு எப்பவுமே என்ன சொல்லிட்டே இருப்பான், உன்னெல்லாம் ஆண்டவரால மன்னிக்க முடியாது, நீ ரொம்ப பாவி, இதுக்கு மேல நீ உயிர் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம குற்றப்படுத்தி கொண்டேதான் இருப்பான். ஏன்னா அவன் ஒரு அக்யூசர். அவனுடைய வேலையே பிறரை அக்யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா அவன் நம்மளை எப்பெல்லாம் நம்மளுடைய பாஸ்ட பத்தி, நம்ம பிரசன்ட்ல நம்ம செய்து கொண்டு இருக்கக்கூடிய சிறு சிறு தவறுகளை பத்தி நமக்கு நினைவுபடுத்துறானோ, செய்த தவறுகளை நமக்கு நினைவுபடுத்துகிறானோ, அப்பெல்லாம் நீங்க ஒண்ணு மட்டும் மறந்துடக்கூடாது, அவனுக்காக நியமிக்கப்பட்ட நரகத்தை நீங்க அவனுக்கு நினைவு கூட்டணும். அதுதான் நம்மளுடைய வேலை. அவன் எப்படி நம்மளோட பாவத்தை நினைவுபடுத்திட்டே இருக்கானோ, அது போல நம்ம என்ன பண்ணணும்னா அவனோட ஃபியூச்சரை குறிச்சு நினைவுபடுத்திட்டே இருக்கணும். உனக்கு கன்ஃபர்ம்டு பனிஷ்மெண்ட் எது? நரகம். நீ தான் நரகத்துக்காக நியமிக்கப்பட்டவன், உனக்காக தான் நரகமும் நியமிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அவனை பார்த்து திருப்பி சொன்னோம்னா அவன் சைலண்டா போயிடுவான். பிசாசு ஆண்டவர் எதிர்த்து நிற்கதான் சொன்னார், பாவத்துக்கு தான் விலகி போக சொன்னார். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பிசாசிட்ட நம்ம வம்பெல்லாம் வச்சுக்க வேண்டாம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க வம்பு வைத்து கொண்டாலும் கொல்லாவிட்டாலும் அவன் நம்ம கிட்ட வம்பு வச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா அவனோட வேலையே அதுதான். கடைசியில் அவன் போய் நரகத்திற்கு போகிற வரைக்கும் அவன் நம்மகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். சோ அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வேணும்? நம்மளுடைய சுயத்தினால எதிர்த்து நிற்க முடியுமா? முடியாது. இயேசுவின் ரத்தத்தினால நம்ம எதிர்த்து நிற்க முடியும். இயேசுவின் ரத்தம் என்றைக்கு நம்மை சுத்திகரித்ததோ அன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் ஆகி விடுகிறோம். அவர் நமக்குள்ள வந்துடுறாரு. அவர் தங்குவதற்கு நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சரீரத்துல நம்ம இடம் கொடுத்துடுறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய சரீரத்துல ஆதிக்கம் பண்ணும் பொழுது நமக்கு பாவத்தின் ஆதிக்கம் நம்மளோட சரீரத்துல, சிந்தையில, நம்மளோட ஆவியில மேற்கொள்ள முடியாது. என்றைக்கு நாம் முழுமையாக ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம செல்றோமோ, அவருடைய
சந்நிதி முன்பாக பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரத்தோட நம்ம உள்ள போகும் பொழுது ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வந்து விடுகிறார். நம்ம பாவம் செய்ய முடியாது. சிறு சிறு தவறுகள், குறைகள் எல்லா மனுஷங்க கிட்டயுமே இருக்கும். அது இல்லைன்னு சொல்லல. துணிகரமான பாவங்கள் நம்ம செய்ய விட மாட்டார். ஆவியானவர் நமக்கு துணை நிற்பார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நம்மால மறுபடியும் அந்த பாவத்திற்கு ஓட முடியாது. சில நேரங்களில் நீங்க கேட்கலாம், அப்படி இருந்துமே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கவங்களே பின்மாற்றம் அடைகிறார்களே அப்படின்னா அடையதான் செய்வாங்க. ஏன் அப்படின்னா பிசாசானவன் இயேசு கிறிஸ்துக்கிட்டேயே வந்து சோதித்தாங்க. அவரையே சோதித்தவன் நம்மை கடைசி வரைக்கும் சோதித்து கொண்டேதான் இருப்பான். இதை பண்ணு, அதை பண்ணு, நீ இப்படி, நீ அப்படி, நீ அன்னைக்கு அப்படி பண்ணினு. அதான் நான் சொன்னேனே, அவன் அக்யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பான். அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட பாவத்தை குறித்து நினைவுபடுத்தும் பொழுதோ இல்லை பாவத்திற்கு நம்ம இழுத்து செல்லும் பொழுதோ இடம் கொடுக்க கூடாது. எதிர்த்து நில்லுங்க. இயேசுவின் நாமத்துல அப்பால போ சாத்தானே என்று எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாரம் நம்ம கையில இருக்குது, பிரயோஜனப்படுத்த வேண்டும். இயேசுவின் ரத்தத்திற்கு வல்லமை உண்டு, அதை அறிக்கையிட வேண்டும், அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். அனுதினமும் இந்த 40 நாள் நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். ஓகே, கண்டிப்பா பண்ணணும். நம்ம வருஷத்துல ஒரு தடவை 40 நாள் நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்கி நம்ம ஃபாஸ்டிங் இருக்கோம், ஜெபிக்கிறோம். அந்த டிசிப்ளின்லாம் இருக்கணும். பட் அது 40 நாளுக்கு மாத்திரம் தானா அப்படின்னா இல்லை. வாழ்நாள் முழுவதும் அந்த ஒழுக்கங்களை நாம் கடைபிடித்து நடக்கும் பொழுது இயேசுவானவர் நமக்கு துணை நிற்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். திரியேக தேவன் வல்லமையுள்ள அபிஷேகத்தை நமக்குள் வைத்திருக்கிறபடியால் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. பரிபூர்ணமாக ரத்தம் சிந்தி நமக்காக மனுக்குலத்தை மீட்பதற்காக இயேசுவானவர் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக இன்றைக்கு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். பிதாவாகிய தேவனோட வல்லமை நம்மோடு இருக்கிறது. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரமும் பிள்ளை என்கிற அந்த ஒரு அங்கீகாரமும் நமக்கு இருக்கும் பொழுது தைரியமாக நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையை நம்ம வாழுவோம். நல்ல போராட்டத்தை போராடுவோம். கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் தரிசிக்க வேண்டிய நாட்கள் வருகிறது. அதற்கு தயாராகுவோம், தயார்படுத்துவோம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தினர், நம்ம அக்கம் பக்கத்தினர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகினவர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்புக்குள் வராதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நாம் அழைத்து கொண்டு வந்து தேவனுடைய அன்புக்குள்ளாக இழுத்து கொண்டு வருவதுதான் நமக்கு ஒரே வேலை இந்த உலகத்துல. அந்த வேலையை நாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் செய்து கொண்டே இருப்போம். ஏதாவது ஒரு வழியில நாம் செய்து கொண்டே இருப்போம். நிச்சயமாக அதன் மூலமாக ஆத்துமாக்கள் தேவனுக்காக அறுவடை செய்ய கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பார்க்கிறேன்.